Hallelujah. Praise the Lord. மரணத்துக்கு ஏதுவான பாவம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 Corinthians chapter 10 verses 16 and 17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஓகே, என்ன சொல்லுகிறது? அந்த அப்பத்திலே புசிக்கிற பங்கேற்கிற நாம் யாரா இருக்கிறோமாம்? ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். we have become one body. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பக்கத்துல இருக்க உங்களுடைய ரத்தமுக்கும் உங்க ரத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? நம்ம சொல்லுவோம் ரத்த சம்பந்தமான உறவு அப்படின்னு சொல்லுவோம். உண்மையில சொல்ல போனா பக்கத்துல இருக்கவங்க ரத்த சம்பந்தமான உறவு கிடையாது. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் உங்களுடனே கூட ஒரே சரீரமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க வெவ்வேறு பின்னணியில இருந்து வரலாம். You may come from different cultural backgrounds. நீங்க வெவ்வேறான வளர்ப்புல இருந்து வரலாம். வாழ்க்கை முறை வேறையா இருக்கலாம். உங்க பாஷை மொழி வேறையா இருக்கலாம். நீங்க யார் வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவினுடைய பிற்கப்பட்ட சரீரத்துல நீங்க பங்கேற்கும் போது வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? நீங்கள் அதில் பங்கேற்பதினாலே ஒரே சரீரமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு நமக்கு ரத்த சம்பந்தமான உறவு உண்மையிலே நமக்கு உறவு கிடையாது. உண்மையான உறவு நமக்கு எது? அவருடைய சரீரத்தில் யார் பங்கேற்கிறாங்களோ, உணர்ந்து அறிந்து நிதானித்து பங்கேற்கிறவர்கள் தான் உண்மையான உறவு எனக்கு. கரெக்டா? அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவருடைய சகோதரர்களும் தாயும் வந்தப்போ அவர் சொல்றாரு, என் தகப்பனுடைய சித்தத்தை செய்யறவங்க தாங்க எனக்கு சகோதரனும் சகோதரியும். ரினவுன்ஸ் பண்றாரா? இல்லை, அவர் பிராடன் பண்றாரு. என் ஃபேமிலி வந்து நாட் ஜஸ்ட் த பீப்புள் ஹூ ஆர் ரிலேட்டட் டு மீ பை பிளட். என் குடும்பம் யாரு? என் தகப்பன் எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும் போது, என் சரீரத்தை நான் உலகத்தின் பாவத்திற்காக பிற்க ஒப்பு கொடுக்கும் போது, அப்போ அந்த சரீரத்தில் பங்கேற்கிற ஒவ்வொருவரும் யாரா இருக்கிறாங்க? என் சரீரத்தின் அவயவங்களாயும் என் சரீரமாயும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஓகே, இப்ப நம்மளும் அப்படிதான். நம்ம சரீரத்தை பார்க்கும் பொழுது we have so many organs in our body. கண்ணு, வாய், மூக்கு, இன்னும் சொல்ல போனா இதை பிரேக் டவுன் பண்ணா ஒன்னொன்னையும் தனித்தனியா பிரேக் டவுன் பண்ணா தனித்தனி செல்லா மாறிடும். கரெக்டா? ஒன்னொன்னுலயும் அவ்வளவு செல்ஸ் இருக்கிறதா நம்ம சரீரத்தையே உருவாக்கி இருக்கு. நம்ம we are a complex being, we are a complex construction. உண்மையிலே சொல்ல போனா நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. அதே போலதான் கிறிஸ்துவின் சரீரமாக்கிய சபையும். வித்தியாசமான பின்னணிகள், வித்தியாசமான மொழிகள், வித்தியாசமான கலாச்சாரங்கள், வித்தியாசமான வளர்ப்பு, என்ன வேணா இருக்கலாம். ஆனா நீங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் நீங்க வரும்போது you are one in Christ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாய் இருக்கிறோம். சரி, இப்போ இதுல வந்து நீங்க ரொம்ப முக்கியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, எப்படி உங்க சரீரத்தினுடைய அவயவங்கள் ஒன்றை ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறதோ. ஒன்றுக்கு இல்லாதது இன்னொன்னுக்கு இருக்கு. ஒன்று செய்கிற வேலையை இன்னொன்று செய்கிறது இல்லை. ஒவ்வொன்றும் மற்றொன்றோடு இசைந்து செயல்படுகிறதுனால தான் இந்த பாடியே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கு. ரைட்? ஸோ அதே போல தான் கிறிஸ்துவின் சரீரமாக்கிய சபையும். இப்போ இங்கே சொல்லியிருக்கு we are all members of the body. இப்போ இதனுடைய முக்கியத்துவம், இதில் வந்து ரொம்ப முக்கியமான காரியம் என்ன? நம்ம எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறோமே, இதில் முக்கியமானது என்ன? ரோமர் 12:4-5 வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 12 verses 4 and 5. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஓகே, நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சபையில இருக்கிறவங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா,
மற்றவங்களை வந்து தங்களை போல இல்லைன்னா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இப்படி பேசக்கூடாது, நீங்கள் இப்படி உடுத்தக்கூடாது, நீங்கள் இப்படி வரக்கூடாது, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. என்ன பண்ணுறோம்? அவங்கள என்ன போல நான் மாற்றணும்னு நினச்சா தட் இஸ் ராங். ஏன்னா வேதம் ஒரே ஒரு காரியம் சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரே சரீரத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? வெவ்வேறு அவயவங்களா இருக்கிறோம். நம்முடைய அவயவங்கள் எல்லாவற்றுக்கும் எப்படி ஒரே தொழில் இல்லையோ அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சபையில வெவ்வேறான ஒரு இடத்த கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் நினைச்சிருந்தா ஒரே அச்சில் வச்சு எடுத்திருக்க முடியுமா? முடியாதா? ஸ்டாண்டர்டா அவர் செஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? செஞ்சிருக்கலாம். ஆனா செய்யல. நம்ம சரீரத்திலே 2 பாகங்களையும் ஒண்ணா அவர் சிருஷ்டிக்கல. பாத்தீங்கன்னா ரைட் சைடு இஸ் ஆல்வேஸ் ஸ்லைட்லி பிகர் தென் த லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஆஃப் அவர் பாடி. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளே ஆண்டவர் அவ்வளவு விசித்திரமா உருவாக்கி இருக்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்தை, வேலையை, நோக்கத்தை தேவன் சபையில வச்சிருப்பாரு. உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி மாத்துன்னு சொல்லல. நம்ம ஒரே ஒருத்தரை போல மாற்றப்படுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். யார் போல? அவரை போல. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வந்து ஏதோ நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் சிஸ்டர், போதும், நான் அந்நிய பாஷையில பேசுறேன், ஜெபம் பண்றேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், கம்யூனியன்ல பங்கேற்கிறேன், பரலோகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், ஏன்னா இதுக்கு மேல என்னத்தை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். 1 Corinthians chapter 12 verses 26 and 27. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கிட்னி வேலை செய்யலன்னா உங்க சரீரத்துக்கு என்ன ஆகும்? உங்க சரீரம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கு? ஹெல்த்தியா இருக்கா? ஆரோக்கியமா இருக்கா? கிட்னி வேலை செய்யலைன்னா சரீரம் என்னவா இருக்கு? சிக்கா இருக்கு. கொஞ்ச நாள்ல அதை சரியாக்காம விட்டா என்ன ஆயிரும்? ஆல் அவுட்டு. உங்க ஹார்ட் சரியால, இப்போ உங்க சரீரம் ஆரோக்கியமா இருக்கா? வியாதிப்பட்டிருக்கா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? விழித்திருக்கிறவர்கள் எல்லாம் அல்லேலூயா சொல்ல கடவர்கள். ஓகே, இப்போ அல்லேலூயா சொல்லிட்டீங்க, கேள்வி புரிஞ்சதா? அல்லேலூயா அப்படின்னு ப்ராக்டிஸில் சொல்லிட்டு மைண்டு வேற எங்கேயாச்சும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நான் கேட்குற கேள்வி எத்தனை பேருக்கு விளங்குது? வேலை செய்யல சரீரத்தினுடைய ஒரு அவயவம். சரீரம் என்னவா இருக்கு? சிக்கா இருக்கு, வியாதிப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் இந்த சரீரத்தில் ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு. நீங்க உங்க வேலையை செய்யலனா என்ன ஆயிருச்சு? சரீரத்தை நீங்க பலவீன படுத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்க வேலையை செய்யலனா சரீரம் எங்கேயோ தோல்வி அடைகிறதுக்கு நீங்க காரணமா மாறிட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதாங்க நம்ம சரீரத்தின் அவயவங்களாக இருந்து நம்முடைய நோக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஐ ப்ரே தட் காட் வில் கீப் ஸ்பீக்கிங் டு யூ. ஆண்டவர் உங்களை உணர்த்தணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கம்யூனியன்லையும் நீங்கள் வந்து பங்கேற்கும் போது, இந்த பிரெட் எடுக்கும்போது, ஐயோ நான் இந்த சரீரத்தின் அவயவமாக இருக்கிறேனே, ஆண்டவருடைய சரீரத்தில் நான் புசிக்கிறதுனால நான் அவருடைய சரீரத்தின் அவயவமாக மாறி இருக்கிறேனே, நான் என்ன செய்யணும்னு தெரியலையே, நான் இன்னும் கேட்கலே நான் ஆண்டவர் உணர்த்திட்டே இருக்கணும் நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இது ஒரு எச்சரிப்பு. வாசித்துக்கோங்க. Ephesians chapter 4 verse 25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். தயவு செய்து சபையில வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க முன்னாடி நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், வெரி குட், ரொம்ப ஹாப்பி, வெரி ஹாப்பி டு see you பார்த்துட்டு பின்னாடி போய் வேற பேச்சு பேசாதீங்க. இது நிறைய நடக்குது சபைகளுக்குள்ள. அல்லேலூயா. முன்னாடி வந்து நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பின்னாடி போய் அவங்கள பற்றியே என்ன பண்ணுறது?
அவதூறா பேசுறது. வசனம் என்ன சொல்லுகிறது? நல்லா கவனிங்க. நான் சொல்றதுக்கு காரணம் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காகவும் இல்லை, யாரை காயப்படுத்துறதுக்காகவும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், என் வேலை முன்னோக்கி ஓடுறது, என் பின்னாடி என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறது இல்லை. நீங்களும் அந்த அழைப்பு தான் பெற்றிருக்கிறீங்க. யாரை நோக்கி ஓட? விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறவருமாகிய அவரை நோக்கி ஓட அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க பின்னாடி யார் வேணா என்ன பேசட்டும், ஆனா பேசுறவங்க என்ன ஆகுவாங்க? இந்த சரீரத்தை அவங்க அவமதிக்கிறாங்க. காரணம் என்ன? சொந்த சரீரத்தில் இருக்கிற அவயவத்துக்கிட்ட உண்மையா பேசல. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. இப்படி இருந்தீங்கன்னா மரணத்திற்கு ஏதுவான பாவமாய் இந்த பந்தி உங்களுக்கு மாறிடும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்னைக்குலேருந்து இருதயத்தில் ஒரு முடிவு பண்ணுங்க, நான் பார்க்குற சகோதர சகோதரிகள்கிட்ட உண்மையாக இருப்பேன். பிடிக்கலையா தயவுசெய்து பின்னாடி போய் பேசாதீங்க, முன்னாடியே விலகி போயிருங்க. இல்லை நேருக்கு நேர் போய் சொல்லுங்கள், எனக்கு இது பிடிக்கல, உங்களை பற்றி இது பிடிக்கல, நீங்கள் செய்கிறது பிடிக்கல. மோஸ்ட் ஆஃபன் அவங்க தே வில் ஹாவ் அன் எக்ஸ்பிளனேஷன். அவங்க சொல்கிறத கேட்டிங்கனாலே உங்களுக்கு அது சே இப்படி நினச்சோமே அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் அதை செய்யாமல் பின்னாடி போய் பேசுறது, பின்னாடி போய் நீங்களா ஒரு காரியத்தை யூகித்து அதை பலூன் மாதிரி ஊதி பெருசாக்குறீங்க பாருங்க, அது உங்களுக்கு தான் பாதிப்பாக மாறுமே தவிர அவங்களுக்கு ஒருபோதும் பாதிப்பாக மாற போகிறது இல்லை. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனோடு கூட இந்த அப்பமும் திராட்சரசமும் என்னை என்ன விதத்தில் இணைக்கிறது? வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 வரைக்கும். Ephesians chapter 2 verses 14 to 16. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நல்லா கவனிங்க. இப்போ இருதிரத்தார்னு சொல்லுதுல, யார் இந்த இருதிரத்தார்? யூதரும் புறஜாதியாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஒரே சரீரமாய் மாற்றிட்டார். இப்போ இந்த ஒரே சரீரமாய் மாற்றப்பட்டிருக்கிறதா நம்ம இப்போ இவ்வளவு தூரம் தியானிச்சோம் இல்லையா? அவருடைய சரீரத்தில் பங்கேற்கும் பொழுது நான் என்ன செய்றேன்? நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய சரீரத்தில் அங்கமா மாறிட்டேன். அதுல யூதரும் இருக்கிறார்கள், கிரேக்கரும் இருக்கிறார்கள், இந்த தேசத்துல இந்த உலகத்துல இருக்கிற சகல ஜாதியாரும் பாஷைக்காரரும் கோத்திரத்தாரும் எல்லாரும் அதுல இணைந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒரே சரீரமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனா அது மட்டும் இல்ல, அந்த ஒரே சரீரத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லுது? இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ரைட்? இந்த ஒப்புரவாகுதல் என்ற வார்த்தை என்ன அர்த்தம்? இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்கன்சிலியேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கணக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெக்கன்சிலியேஷன்னா என்ன தெரியுமா? ஒரு கணக்கில் இருந்து வெளியில் வந்தது அடுத்த கணக்குள்ளே போய் சேர்ந்துருக்கா, அந்த கணக்குள்ள வந்திருக்கா, அப்போதான் அக்கௌண்ட்ஸ் என்ன செய்யும்? பேலன்ஸ் ஆகும். வெளியில வந்தது சரியான இடத்துக்கு போய் சேரல அப்படின்னா அந்த கணக்கு எங்கேயோ தவறாக இருக்கிறது என்று அர்த்தம். அதுதான் ரெக்கன்சைலிங் தி அக்கவுண்ட்ஸ். இப்போ ஆண்டவர் நம்மளோட என்ன கணக்கு போட்டாரு? ஒரு கணக்கு போட்டார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொடுத்து அவருடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களுக்காக தண்டனையை சுமக்கும்படியாக கொடுத்து அவருடைய ரத்தம் என் பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டும் சேர்ந்ததுதான். ஓகே? அதனால தான் சரீரத்தையும் ரத்தத்தையும் நீங்கள் தனித்தனியாக பிரிக்க முடியாது. இங்கே எங்கே சரீரத்தை பற்றி பேசுதோ அங்கே ரத்தத்தின் கிரியை இருக்கிறது, எங்கே ரத்தத்தை குறித்து பேசுகிறதோ அங்கே சரீரத்தினுடைய கிரியையும் இருக்கிறது. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் சிலதில் அப்பமும் சொல்லியிருக்குது, சரீரமும் சொல்லியிருக்குது, சில இடத்துல ரத்தத்தையும் அதோட கூட இணைத்திருக்கிறது. பட் ரெண்டும் ஒன்று தான். ஏன்? சரீரத்தினால, கிறிஸ்துவின் சரீரத்தில் என்னாச்சு? நீங்க நான் செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனையை அந்த சரீரம் தான் அனுபவிச்சது. கரெக்டா?
இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் என்ன செய்தது? நமக்கு வர வேண்டிய தண்டனை அத்தனையும் சிலுவையில் மேல் சுமந்து தீர்த்தது. ரைட்? ரத்தம் என்ன செஞ்சது? அந்த பாவம்லாம் என்கிட்ட இருந்தது இல்ல, அந்த பாவத்தை எல்லாத்தையும் என்னை விட்டு கழுவி எடுத்துருச்சு. ரைட்? ஸோ குமாரனை பிதா கொடுத்து சரீரத்துல பாவத்துக்கான தண்டனையும் இரத்தத்தினாலே பாவங்களை கழுவியும் அவர் கணக்க ஒரு பக்கம் கொடுத்துருக்கிறார். ரைட்? இப்போ அதை பெற்றுக்கொள்ளுகிற நான் ரெக்கன்சைல் ஆகணுமா இல்லையா? ரெக்கன்சிலேஷன் நடக்கணுமா இல்லையா? இப்போ நான் என்ன சொல்றேன், அங்கிருந்து பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, பெற்றுக்கொண்டுட்டு நான் வச்சுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறோம். அவரை வாழ்க்கை பூரா அவரை நொய் 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 நொய்ன்னு பிடுங்கி எடுக்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், என்னை கனப்படுத்தும், எனக்கு இதை தாங்க, எனக்கு அதை தாங்க, எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. உண்மையா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். உண்மையா மனசை தொட்டு செய்யுங்க சொல்லுங்க. நம்ம கிறிஸ்தவர்களாக என்ன செய்கிறோம்? பல நேரத்தில் ஆண்டவர் பிடிங்கி தான் எடுக்கிறோம். ஆனால் ரெக்கன்சிலியேஷன்னா என்னன்னு தெரியுமா? ஒப்புரவாகுதல் என்று சொன்னால் என்ன தெரியுமா? அவர் ஒன்று கொடுத்தாரே, கொடுத்து நடுவில் இருந்த பிரிவினையை பிரித்து எடுத்துட்டாரு. இப்போ பிரித்து எடுத்த உடனே அவர் கொடுத்ததுக்கு கணக்கு பேலன்ஸ் பண்ணணுமா இல்லையா? நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யறது? வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20. 1 Corinthians chapter 6 verses 19 and 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரே ஒரு வார்த்தை, இதுல ஒரு பகுதியை தான் நான் பிரிச்சு எடுக்க விரும்புறேன். என்ன தெரியுமா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். அதுக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிச்சிடணும். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ஏனென்றால் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீங்க. தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரமும் உங்கள் ஆவியும், சொல்லுங்க, தேவனுக்கு உடையவைகள் என் ஆவியும் என் சரீரமும். ஹல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்? அவர் குமாரனை கொடுத்தாரு. குமாரனை கொடுத்து பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பாவத்தை என்னை விட்டு கழுவினார்னா, இப்போ நான் என்ன செய்யணும்? அக்கௌண்ட்ஸ் ரெக்கன்சைல் ஆகி பேலன்ஸ் ஆகணும்னா என்ன செய்யணும்? ஐ மஸ்ட் ரினவுன்ஸ் ஆல் கிளைம்ஸ். எனக்கு இருக்கிற எல்லா உரிமை கோரலும், என் சரீரத்தின் மேலே, என் ஆவியின் மேலே, என் வாழ்க்கையின் மேலே இருக்கிற எல்லா கிளைம்ஸையும் ரினவுன்ஸ் பண்ணி, ஆண்டவரே நான் என்னுடையவள் அல்ல, ஐ பிலாங் டு யூ லார்ட். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சொந்த விருப்பம் கிடையாது, என் சொந்த, நீங்க சொல்லுங்க, நீங்க மனசு தொட்டு சொல்லுங்க, யாராச்சும் இப்படி வாழ்றோமா? கிடையாது. நமக்கு எப்பவுமே we have our own claims. எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி தான் நடக்கணும், எனக்கு இப்படி தான் வாழணும். ஆண்டவரே நீங்க என்ன விரும்புறீங்களோ அதுதான் விட்டு கொடுக்க, 100% விட்டு கொடுக்க நம்ம ஆயத்தமா இருந்தாதான் அந்த ரெக்கன்சிலியேஷன் என்ன செய்திருக்கு? பேலன்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த பந்திக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அப்பத்தில் நாம் பங்கேற்கும் பொழுது கிறிஸ்துவின் சரீரம் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பிக்கப்பட்டு அவ்வளவு அந்த பாடடைந்தது எதற்காக? அவ்வளோத்த கொடுத்தாரு. என்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்று மட்டும்தான், உன் வாழ்க்கைய சுய வாழ்க்கையா வச்சுக்காத, ஏன்ட்ட ஒப்பு கொடுத்துரு. அடுத்தது மூன்றாவதாக வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Ephesians chapter 5 verse 23. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஓகே, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கு. சரி, கிறிஸ்து சபைக்கு இரட்சகராய் எப்படி மாறினார்? மீட்பராய் எப்படி மாறினார்? எப்படி மாறினாருங்க? அவர் சரீரத்தை ஒப்பு கொடுத்துதான், அவர் சரீரம் பிற்கப்பட்டதுனால, அவருடைய சரீரம் பலியாக செலுத்தப்பட்டதுனால தான் அவர் மீட்பராயும் இரட்சகராயும் மாறினார். இப்போ அந்த மீட்பராய் இருக்கிற அவர் என்னுடைய மணவாளனா, நான் அவருடைய மணவாட்டியா கல்வாரி சிலுவையில் மாற்றப்பட்டிருக்கிறேன். ரைட்? நவ் what does Paul go on to say? வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். Ephesians chapter 5 verses 31 and 32.
இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியுடன் இசைந்திருமான். இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம எப்போவுமே வேதத்தில் எதையாச்சும் ஒன்று வாசித்தா அது அப்படியே லிட்ரல் மீனிங். புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியுடன் இசைந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷன் தான் அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு மனைவியோட இசைந்திருக்கணும். மனைவி விட தேவையில்லை. புருஷன் விடணும்னா மனைவியும் விடணும். லீவிங் அண்ட் கிளீவிங், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. உன்னை விட்டா தான் மற்றொன்றோடு என்ன செய்ய முடியும்? இசைந்திருக்க முடியும். இல்லைன்னா ஸ்ட்ரிங்ஸ் இந்த பக்கத்தில் இருந்து என் குடும்பம், இந்த பக்கம் என் குடும்பம்னா நீ இந்த ரெண்டு கணவன் மனைவியும் க்ளீவ் பண்ண நினைக்கிற நேரத்தில் என்னாகும்? இங்கே இருக்கிற கயிறு பிடிச்சி இழுக்கும், இணைய முடியாது. விளங்குதா? அதே போல தான் நீங்களும் நானும் இந்த பந்திக்கு வரும்போது நான் சொன்னேன், சொன்னேன், ரத்தம் என்ன செய்கிறது? அந்த பந்தியின் ரத்தம் எனக்கு என்னத்தை நினைப்பூட்டுகிறது? பாவத்தின் வல்லமை என் மேலிருந்து முறிக்கப்பட்டது. உலகத்திற்கு என் மேல் அதிகாரம் இல்லை, மாம்சத்திற்கும் அதிகாரம் இல்லை. இப்போ நான் சொன்னேன், ரெக்கன்சிலேஷன்ல என்ன பண்ணிட்டேன்? இந்த மாம்சத்தையும் கொடுத்துட்டேன். ஆண்டவரே, இது எனக்கு சொந்தம் இல்லை, உமக்கு சொந்தம். எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டேன். அப்போ எந்த ஸ்ட்ரிங்ஸும் அட்டாச்டு இல்லை. இப்போ நான் என்ன செய்ய முடியும்? என்னால் கிறிஸ்துவுடனே நான் ஒன்றாக இணைய முடியும். எப்படி நடக்குது அந்த இணைப்பு? இந்த பந்திக்கு வரும்போது இதில் நீங்கள் பங்கேற்கிற அப்பம் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறது. நான் இன்னொன்று சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப சிம்பிளாக. நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆண்டவரோடு கூட இசைந்திருப்பது என்பது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. சிம்பிள். இந்த பிரெட்டை நீங்கள் சாப்பிட்றீங்க, இல்லை எந்த பொருளையும் சாப்பிட்றீங்க, என்ன செய்யும்? வயிற்றுக்குள்ளே போய் டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்ட் ஆகுறது என்ன ஆகும்? என்ன ஆகும்? ரத்தத்தில் பிளட் ஸ்ட்ரீமில் கலந்துருது. ரைட்? பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து உடம்பு முழுக்க அந்த ரத்தம் ஓடுதா இல்லையா? நீங்கள் இந்த பந்திக்கு வரும்போது வெறும் ஒரு பிரெட் துண்டை சாப்பிட்றேன்னா உங்கள் ரத்தத்தில் சுகர் தான் ஏறும், வேற எதுவும் ஏறாது. ஆனால் நான் இங்கே வரும்போது விசுவாசத்தினால என்ன சொல்கிறேன்? நான் பங்கேற்பது ஒரு சாதாரண அப்பத்துண்டா இருந்தாலும் இது எனக்காக பிற்கப்பட்ட என் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. எப்படி இந்த அப்பத்தை நான் புசிக்கும் போது என் வயிற்றுக்குள்ளே போய் டைஜஸ்ட் ஆகி என் ரத்த நாளங்களெல்லாம் அது போய் கலந்து போகுதோ, அதே போல நான் விசுவாசத்தினால கிறிஸ்துவை புசிக்கிறதுனால அவர் என் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாவற்றிலும், என் ஆவியில, என் ஆத்மாவில் எல்லாவற்றிலும் அவர் என்னோடு கூட கலந்திருக்கிறார். நான் அவரோட ஒன்றாயிருக்கிறேன். ஹல்லேலூயா.